தன் சீடர்களை முட்டாள்கள் என்று கருதி வந்த குரு தன் சீடர்களிடம் எதையும் விவரமாகச் சொல்லி செய்ய வைப்பார். அவர்களும் குரு சொன்ன பின்புதான் எந்த வேலையையும் செய்வர். ஆகவே அவர்களுக்கு சிந்தனையறிவே வளரவில்லை. ஒரு சமயம் குரு அருகில் உள்ள ஒரு ஊருக்கு குதிரையில் ஏறி புறப்பட்டார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். 5 மைல் தூரம் சென்றதும் தன் பட்டாக்கத்தியை காணாத குரு தன் சீடர்களை அழைத்து, வெள்ளிப்பிடியில் தங்கமுலாம் பூசிய என் பட்டாக்கத்தி எங்கே என்று கேட்டார். அவர்கள் மிகவும் பயபக்தியுடன், குருவே, அது அப்பொழுதே கீழே விழுந்துவிட்டது. ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லவில்லையாதலால் நாங்கள் எடுத்து வரவில்லை என்று சொன்னார்கள். அதை கேட்டு மிகவும் வருந்திய குரு இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடுத்து வரவேண்டுமென்று உத்தரவிட்டார். மறுமுறை பயணம் போகும்போது நடுவழியில் சீடர்கள், பயணத்தை நிறுத்துங்கள் குருவே, தாங்கள் சொன்னது போல் செய்ததில் குதிரைச் சாணம் கொண்டு வந்த சாக்குகளில் நிரம்பிவிட்டது. இனி வேறு வழியில்லை என்று குருவிடம் முறையிட்டனர். உடனே குரு, அடமுட்டாள்களே, எதை எடுப்பது எதை விடுவது என்பது தெரியாதா என்று கோபத்தோடு கூறினார். இனிமேல் கீழே விழுந்தால் எடுக்கிற பொருள்களுக்கு ஒரு பட்டியலும், எடுக்காமல் விடுகிற பொருள்களுக்கு இன்னொரு பட்டியலும் குரு எடுத்துச் சொல்ல சீடர்கள் அதை கவனமாக எழுதிக் கொண்டனர். வேறொரு சமயம் குரு குதிரையில் ஏறி மலைப்பக்கம் பயணம் போனார். அப்போது குதிரை கல் தடுக்கி விழுந்தது. கீழே விழுந்த குருவும் அருகில் உள்ள பள்ளத்தாக்கை நோக்கி உருண்டு கொண்டே போனார். அவரை பிடிக்க ஓடிய சீடனை மற்றொருவன் தடுத்து, அடேய், அவரை தொடாதே. நமக்கு கொடுத்த பட்டியலில் குருவின் பெயர் இல்லையே. பெயரில்லாத போது அவரை எடுக்கலாமா என்று விவாதம் பண்ணிக் கொண்டிருந்தான். குதிரையிலிருந்து விழுந்த குருவும் அடிபட்டு இரத்தம் கசிய புலம்பிக் கொண்டே பள்ளத்தாக்கில் விழுந்து கிடந்தார். சீடர்கள் யோசிக்க தெரியாதவர்கள் என்று எண்ணி அவர்களை முட்டாள்களாகவே வளர்த்துவிட்டோம் என்று குரு வருத்தப்பட்டு புலம்பினார். இப்பொழுது வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? நீங்களே சொல்லுங்க. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா? பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.